வணக்கம் தமிழ் தோழன். நேற்று அந்த பாபா மகா அவதார் பாபாஜி அவர்களுடைய குரு பூஜையினுடைய முதல் பகுதியை கொடுத்துருந்தேன். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி. அந்த பாபாஜியினுடைய குரு பூஜையினுடைய தொடர்ச்சி பார்த்திங்கன்னா அங்கே பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்தது. அதுபோக இவங்கெல்லாம் சாமியார்களுடைய சிவதாண்டவம் அது நடந்தது. அப்புறம் அவங்க தீபாராதனை எல்லாமே நடந்தது. என்னுடைய குரு கூட ஒரு பாடல் பாடினாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே இறைவனுடைய திருவருள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கையில் எதுவுமே கிடையாது. இறைவன் திட்டமிட்டு கரெக்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்துகிறார் அப்படிங்கிறது உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்களில் நான் உணரப்படுகிறது அப்படின்னு சொல்லணும். நிமித்தங்கள் மூலமாக தான் இறைவன் நமக்கு சில விஷயங்களை அறிவிப்பார் அப்படிங்கிறது. அதாவது நான் யோகியின் சுயசரிதம் புக்கு படிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய குரு அந்த விளம்பர பேப்பரை எனக்கு கொடுத்தாரு. நான் அதுக்கப்புறம் நேற்று போயிருந்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு முருகர் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். முருகருடைய பக்தர். அந்த முருகனுடைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நேற்று அங்கே போயிருந்தப்போ பாபாஜியினுடைய லெஃப்ட் சைடில் அவருடைய உருவப்படத்து பக்கத்தில் முருகருடைய வேல் இருந்தது. அதே மாதிரி பாபாஜியினுடைய அந்த ஊர்வலத்துக்கு எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள், அந்த இதுலேயும் வேல் மேலே வேல் இருந்தது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லிங்க் அங்கே எல்லாமே லிங்க் ஆகுது அப்படிங்கிறது ஒரு சில நிமித்தங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே அந்த பச்சை வேட்டி கட்டியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியம். இறைவன் நம்மளை திட்டமிட்டு ஒரு இடத்துக்கு கரெக்டாக நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காரு. இந்த இடத்துல நம்ம இறைவனை, அதாவது இந்த காரியத்துக்கு இந்த இடத்துக்கு இவங்க தான் சேருவாங்க அப்படிங்கிறது அந்த இறைவன் நினைத்தால் மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. அதாவது திருவாசகத்தில் கூட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிம்பாங்க. அவனுடைய அருள் இருந்தால்தான் அவனுடைய திருவடிகளை கூட நம்ம வணங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக நான் கருதுகிறேன். ஸோ அதனுடைய தொடர்ச்சி காணொலிகளை நீங்கள் பாருங்கள். அதுபோக பார்த்திங்கன்னா அதாவது இந்த யோகியின் சுயசரிதம், ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த யோகியின் சுயசரிதம் நூல் படிக்கணும். ஏன் அப்படின்னா அந்த நூல் ஆன்மீகத்தை மட்டும் போதிக்கலை, அறிவியலையும் சேர்ந்து அதில் கொடுத்து எழுதியிருக்கிறது மிகப்பெரிய அற்புதமான விஷயம். அறிவியலில் அணுவுக்குள் அணுவாகி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை அதில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியும். ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு அறிவு கிடையாது, நம்மலாம் சிற்றறிவு. ஸோ அந்த ஃபிசிக்ஸ் விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் சில இடத்துலலாம் வருது, எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் படிக்கும்போது மிக அற்புதமான விஷயம். அந்த இறைவன் எல்லாம் உருவத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. உண்மையிலே ஒளிமயமானவர் பாபாஜி அப்படின்ற மாதிரி எல்லாமே வள்ளலார் கூட ஒளியோடு கரைந்து போனார். அந்த மாதிரி எல்லாமே அணுக்கள், ஒரு இயக்கம் இருந்தால் தான், ஒளி இருந்தால் தான் அந்த உலகம் இயங்கும், இல்லைன்னா அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம கடவுளே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இயற்கைன்னு ஒன்று இருக்குது. நம்ம இயற்கையில் விளையிற சாப்பாடை தான் சாப்பிட்டுட்டு உயிர் வாழணும். மூச்சு, காற்று இருக்குது. ஸோ அந்த காற்று இல்லைன்னா எதுவுமே இல்லை. பகுத்தறிவுவாதிகளாக இருந்தாலும் மூச்சு விடணும், காற்று இருக்குது, அப்போ காற்றையாவது வணங்கணும், எல்லாமே இருக்குது. ஸோ எதுவுமே கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷத்தில் அப்படியே ஓடி போயிட முடியாது. அப்படி ஓடி இருந்தால் உலகத்தை விட்டே ஓடிட வேண்டியதான். ஏன் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இயங்குவது இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஸோ எல்லாமே இருக்குது. நம்மளுடைய தமிழில் கூட ஐவகை தினங்கள் நிலங்கள் இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த மாதிரி பிரித்து வச்ச தமிழ் நம்மளுடைய தமிழ். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். ஸோ இந்த காணொலியை பார்த்து மகிழுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க அடுத்து மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவேன். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன்.
பண்ணுறாங்களா அதெல்லாம் எடுத்து நாமளே பார்க்கக்கூடாது. ஆ. அதுதான் இப்போ இருக்கிற கோயிலெல்லாம் திரை போட்டு மறைச்சி ஆ. ஓகே ஓகே.